ஒரு காலத்தில் திருநாவுக்கரசர் என்று ஒருவர் இருந்தார். அவரை அப்பர் பெருமான் என்றும் சொல்வார்கள். இளமையில் அவர் சமண மதத்தில் சேர்ந்தார். அப்போது அவருக்கு ஒரு கடுமையான நோய் வந்தது. மருந்துகள் பலன் தரவில்லை. உடல் தளர்ந்தது. வாழ்க்கையே முடியும் என்ற நிலை வந்தது. அந்த நேரத்தில் அவரின் அக்காள் சிவனை நினைத்து, நோய் தீர வேண்டிக்கொள் என்றார். திருநாவுக்கரசரும் சிவனை வேண்டிக் கொண்டார். அதிசயம் நடந்தது. நோய் தீர்ந்தது. அன்றே அவர் முடிவு செய்தார், சிவனை நான் மறக்க மாட்டேன். திருநாவுக்கரசர் ஊர் ஊராகச் சென்றார். சிவன் கோவில்களில் பாடினார். அவர் பாடிய பாடல்கள் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. அதில் அவர் அடிக்கடி பாடிய வரி, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. இந்த பாடல்கள் பலருக்கு பிடித்தது. ஆனால் சிலருக்கு பிடிக்கவில்லை. அந்த காலத்தில் பாண்டிய நாட்டை ஒரு அரசர் ஆண்டார். அவர் பெயர் அரிகேசரி மாரவர்மன். அவர் சமண மதத்தை ஆதரித்தார். திருநாவுக்கரசர் முன்பு சமணர், இப்போது சிவபக்தர். இதனால் சிலர் அரசரிடம் சென்று புகார் செய்தார்கள், அவர் சமண மதத்தை விட்டு சிவனை பாடுகிறார் என்று. அரசர் கோபப்பட்டார். திருநாவுக்கரசரை அரண்மனைக்கு அழைத்தார். சிவனை பாடுவதை நிறுத்து என்றார் அரசர். திருநாவுக்கரசர் அமைதியாக சொன்னார். முடியாது என்றார் நாவுக்கரசர். அவரை சுண்ணாம்பு கலந்த குழியில் வீசினார்கள். அதிசயம் நடந்தது. சுண்ணாம்பு சூடாக இல்லை, குளிர்ந்தது. அடுத்த நாள் யானைகளால் அவரை மிதிக்கச் சொன்னார்கள். யானைகள் ஓடின, ஆனால் அவரை நெருங்கியதும் நின்றன. மண்டியிட்டு தலை குனிந்தன. கடைசியாக ஒரு பெரிய கல்லை அவர் கழுத்தில் கட்டி கடலில் தள்ளினார்கள். அலைகள் அவரை கரைக்கு கொண்டு வந்தது. இவ்வளவு நடந்தும் திருநாவுக்கரசர் உயிரோடு இருந்ததை பார்த்து அரசர் அதிர்ந்தார். அவர் புரிந்து கொண்டார், இது மனித சக்தி இல்லை. அரசர் மனம் மாறினார். திருநாவுக்கரசரிடம் மன்னிப்பு கேட்டார். திருநாவுக்கரசர் உயிரை காக்க பாடவில்லை. அவர் உண்மையை விடவில்லை. சிவனை விடவில்லை. அதனால்தான் சிவன் உடலை அல்ல, உண்மையை காத்தார்.